வணக்கம் சொந்தங்களே, ஒரு புதிய முயற்சியா நாங்க அரைச்ச மிளகாத்தூள் விற்பனை பண்றோம். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் நம்பர் 9445720165. வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து கடலை பருப்பை வெயில நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்த மாவு. ஆல்ரெடி இந்த மாவை ஜலிச்சு எடுத்துட்டேன், அதனால இப்போ நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பசையணும். மாவு பதத்துக்கு வந்துடுச்சு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா போட்டு நல்லா கலருங்க. நல்லா தண்ணி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். 2 கிளாஸ் ரேஷன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரணும். இந்த சர்க்கரையோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கு, அதுக்கு பால் ஊற்றினா சரியா போயிடும். ஆனால் நாங்கள் பால் ஊற்றல, அப்படியே செஞ்சிட்டோம். இப்போ சர்க்கரை பாகு வந்து கம்பி பதத்துக்கு வந்துடுச்சான்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் சர்க்கரை பாகு கொதிக்கணும். நீ ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்ப பூந்தியை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இப்ப கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஜல்லிகண்டில பூந்தியை ரெடி பண்ணிக்கலாம். மாவு ஊற்றிட்டு இதே மாதிரி கலருங்க. இப்போ நம்ம பூந்தி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பூந்தி ரெடி ஆயிடுச்சு. வேற பிளேட்ல மாத்திக்கலாம்.
இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் போட்டு பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய்யில முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம நெய் ஊத்திக்கணும். நெய்யில 20ல இருந்து 30 முந்திரி வறுப்பு சேர்த்துக்கலாம். நெய்யில முந்திரியை போட்டு நல்லா கலருங்க. இப்போ இடிச்ச ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா கலருங்க. இப்போ இதை தனியா ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ எண்ணெயில பொரிச்ச பூந்திய சக்கரை பாகுல சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா வெள்ளரி விதைய சேர்த்துக்கலாம். இப்போ 10ல இருந்து 15 காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கல்கண்டியும் சேர்த்துக்கலாம். லட்டுக்கு இதெல்லாம் கண்டிப்பா போட்டாகும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலருங்க. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சக்கரை பாகுல பூந்தி ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நெய் ஊத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பூந்தி சக்கரை பாகோட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பூந்தி எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லட்டா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய லட்டை ரெடி பண்ணிக்கலாம்.
சிம்பிளான சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம் சொந்தங்களே, ஒரு புதிய முயற்சியா நாங்க அரைச்ச மிளகாத்தூள் விற்பனை பண்றோம். இந்த மிளகாத்தூள்ல மிளகா, தனியா, மிளகு, சீரகம் எல்லாம் வெயில்ல காய வச்சு அரைச்சி வச்சிருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் நம்பர் 9445720165.